ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான பாஸ்தா ரெசிபி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எனக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது என்னோட ஸ்டைல். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு லைக்கும் கமெண்ட்டும் போட்டு வீடியோக்குள்ளே போங்க. இந்த பாஸ்தா ரெசிபி நான் ஒருத்தங்களுக்கு அளவாக செய்ய போகிறேன். ஒருத்தருக்கு அளவாக பாருங்கள், இதில் 1 கப் அளவுக்கு நான் பாஸ்தா எடுத்துருக்கேன். இந்த 1 கப் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு இதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்ச தண்ணியில் நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் எதுக்காகன்னா பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக கொதிக்க வச்ச தண்ணியில் பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இது வேகட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்தா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் டக்குன்னு எதுவுமே யோசிக்க தேவையில்ல, நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு நல்லா உதிரியாக வேணும்னா மேலே இப்படி பச்சை தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் அப்படியே நல்லா உதிரியாகவே இருக்கும். இப்போ நம்ம பாஸ்தா செய்ய ரெடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு பாஸ்தா வேக வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். பாஸ்தா வேக வச்சு பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோடனே 2 பெரிய பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பூண்டை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசனை அடிக்குது. இது கூட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்னதாக இருக்கிற வெங்காயமாக எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக ஓமம் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனோட கம்மியாக ஓமம் எடுத்துகிட்டு ஒரு வரமிளகாய், இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இந்த அளவுக்கு இடித்தா போதும். இப்போ 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் எப்போவுமே கடைசியாக தான் சேர்க்கணும். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ கேப்சிகம் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் ஆகுது. இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை இருக்கும், 2 பிஞ்ச் அளவு இருக்கும். டொமேட்டோ கச்சப் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சொல்கிற அளவெல்லாம் ஒருத்தருக்கு அளவாக நான் சொல்லியிருக்கேன். ஒரு பெரியவங்க ஒருத்தங்க தாராளமாக சாப்பிட்லாம் இந்த அளவு. கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பாஸ்தா இது கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா உதிரியாக எப்படி இருக்குன்ட்டு. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருந்த அந்த வரமிளகாயும் ஓமமும் இதில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இப்படி பெரட்டி விட்டால் போதும், சுவையான பாஸ்தா ரெடி ஆயிடும். நம்மளோட சுவையான பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. பாஸ்தா ரெசிபியில் நிறைய வகையான ஸ்டைலில் இருக்குது. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விதத்தில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.